நான் உங்கள் ஈஸ்வரன் சிதாராம ஜோதிடர். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான பதிவுங்க. என்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்டது, நான் ஒரு வியாபாரம் செய்கிறேன், பிஸ்னஸ் நல்லா தான் போயிட்டுருக்கு, ஆனால் அதில் வரக்கூடிய வருமானம் பெரிய அளவில் எனக்கு பிரதிபலிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒன்றும் புரியல, விளக்கமாக சொல்லுங்க அண்ணா அப்படின்னு சொன்னேன். இல்லைண்ணா, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், ஒரு கடை வியாபாரம் பண்ணுறேன், மளிகை கடை தான் வச்சுருந்துருக்காரு, பணம் நல்லா தான் வருது, ஆனால் விரயம் ஆயிடுதுண்ணா. நான் எந்த விஷயமும் எனக்காக செய்ய முடியல. இப்போ நான் ஒரு 10,000 சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னா ஏதாவது மருத்துவ செலவு ஆகிடுது, ஏதேனும் ஒரு சொந்தக்காரங்களுடைய ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது, அதுக்கு போய் விரயம் ஆயிடுது. இப்படி விரயம் அதிகமாகிக்கொண்டே இருக்கிறது. எனக்கு அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. எனக்கு வரக்கூடிய அந்த லக்ஷ்மி நிரந்தரமாக என்னுடைய ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்பெறணும், ஒரு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், நகை வாங்கணும், இப்படி விஷயத்துக்கு பயன்பெறவே மாட்டேங்குது. ஆனால் வரவு வருது, ஆனால் சில இடங்களில் வரவே இல்லாமல் கூட இருக்கும். இது 2 பேருக்கும் உள்ள பரிகாரமாக நம்ம எடுத்துக்கலாம். இது ஒன்றும் இல்லைங்க, ஒரு கலசம். கண்டிப்பாக இதுக்கு கலசம் வேணும். உங்களுடைய வியாபாரம் செய்யக்கூடிய இடத்தில் லக்ஷ்மி நிரந்தரமாக வாசம் செய்ய வேண்டும், அங்கே அமர வேண்டும், சொர்ணலட்சுமி அமர வேண்டும், ஐஸ்வர்யம் நிறைந்து வலிய வேண்டும். நம்ம கஷ்டப்படக்கூடிய நம்முடைய உழைப்பு, அதில் வரக்கூடிய வருமானம், நம்ம ஒரு இடம் வாங்குறதுக்கோ, வீடு கட்டுறதுக்கோ, பொன் பொருள் வாங்குறதுக்கோ, ஒரு நல்ல விஷயம் சேரும்போது மனசுக்கு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அதுக்கு பணம் தங்கணும் இல்லையா? வருமானம் வரணும் இல்லையா? அதுக்கு என்ன செய்யலாம்? வெள்ளி செம்பு, இந்த அஷ்டலட்சுமி படம் போட்டது இருக்கும், அது கிடைச்சது அப்படின்னா உத்தமம். அது இல்லை அப்படின்னா பித்தளையில கூட நீங்க ஒரு செம்பு வாங்கிக்கிறது, இல்லை காப்பரில் கூட செம்பு இருக்கலாம். ஸ்டீலில் வேணாம், சில்வர் ஸ்டீல் வேணாம். அந்த கலச செம்பை நம்ம கடையிலேருந்து புதுசாக வாங்குகிறோம், ஒரு முறை அதை சுத்தம் பண்ணிட்டோம், பன்னீர் போட்டு விபூதி போட்டு நல்லா தொடச்சி திருப்பி மறுபடியும் பன்னீரால் அலம்பிட்டோம். ஒரு வெள்ளிக்கிழமை நீங்கள் என்ன செய்யணும், அந்த அஷ்டலட்சுமி படம் இருந்தால் நல்லது. இல்லை அப்படின்னா பிளெயினாக இருக்குது செம்பு அப்படின்னா அதில் நூல் சுற்றிக்கிறங்க, பட்டு நூல். நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், பட்டு நூல் கேட்டால் கொடுப்பாங்க. அந்த நூலால் கலசத்தை சுற்றி கொள்ள வேண்டும். உங்களுக்கு சுத்த தெரியல அப்படின்னா உங்கள் கோயில் உங்களுக்கு தெரிஞ்ச ஐயர் இருந்தால் அவர்கிட்ட கொடுங்க, அவர் சுற்றி கொடுப்பாங்க. இல்லை அவரை வச்சு கூட ஒரு முறை நீங்கள் பூஜை பண்ணுங்க. வெள்ளிக்கிழமையில செய்யணும். வெள்ளிக்கிழமையில காலையில் 6 to 7 இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிறங்க, ரொம்ப விசேஷம். மதியம் 1 to 2 கூட செய்யலாம், இரவு 8லேருந்து 9 கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஆனால் காலையிலங்கிறது ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் செகண்ட், தேர்டு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், நூல் சுற்றியாச்சு. அந்த கலசத்துக்குள்ளே என்ன நிரப்பணும் அப்படின்னா, அந்த கடையுடைய ஓனர், சரிங்களா? இப்போ ஆணாக இருந்தார் அப்படின்னாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆணாக இருந்தால் 5 பிடி பச்சரிசி எடுத்து அந்த கலசத்தில் போடணும். பெண்ணாக இருந்தால் 9 எண்ணிக்கைப்படி அந்த கலசத்தில் நீங்கள் அந்த அரிசியை சேர்க்கணும். அரிசி சேர்த்தாச்சு. லவங்கம் இதே எண்ணிக்கைப்படி தான். ஆணா இருந்தா 5, பெண்ணா இருந்தா 9. இப்படி நீங்கள் அந்த லவங்கம் சேர்க்க வேண்டும். ஏலக்காயும் அதுபோல சேர்க்க வேண்டும். பச்சை கற்பூரம் கொஞ்சமாக போட்டால் போதும். அப்புறம் பட்டை கிடைக்கும் இல்லையா? பட்டையில் இலை, அந்த பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க, அந்த இலையை இந்த பட்டையும் கொஞ்சம் போட்டுக்கிறோம். போட்டுண்டு நாணயம், வெள்ளி நாணயமாக இருந்தாலும் சரி, கோல்டு நாணயமாக இருந்தாலும், இல்லைங்க எங்கிட்ட காயின்ஸாக இருக்குது அப்படின்னா 1 ரூபா காயின்ஸ் பன்னீரை நல்லா அலம்பிட்டு ஒரு 11 காயின்ஸ் இல்லை 21 காயின்ஸ், இந்த மாதிரி காயின்ஸ் அதில் போடணும். போட்டு 2 வெற்றிலை, நல்ல ஓட்டை இல்லாமல் பார்த்துக்கணும், 2 வெற்றிலை நல்ல சுத்தமாக பன்னீரை வச்சு நல்லா கழுவிடுங்க. அதில் மஞ்சள் எடுத்துக்கிறேங்க.
நல்ல மஞ்சள் குழப்பி நம்ம உரசி கூட எடுத்துக்கலாம், இல்லை குழப்பி கூட பொடியாக கூட இருக்கு இல்லையா, நல்ல சுத்தமான மஞ்சள் எடுத்து மஞ்சளை ஃபுல்லாக அந்த வெத்தலையில் 2 வெத்தலையும் தடவிடுங்க. தடவிட்டு அந்த வெத்தலையை சுற்றி என்ன பண்ணுங்க, அந்த நடுப்பகுதியில் ஒரு குங்குமம் போட்டு, வெத்தலையை ரவுண்டு நடுப்பாகத்தில் ஒரு குங்குமம் போட்டு வச்சிருங்க. வச்சிருந்து அப்படியே மேல் நோக்கினபடி அதுக்கு மேலே கலசத்துக்கு மேலே வச்சிருங்க, உள்ள வச்சிருங்க, அந்த பொருளுக்குள்ளே மேலே வச்சிருங்க. அதுக்கப்புறம் மா இலை, இலையோடைய இது 9 இருக்கணும், இல்லை 5 இருக்கணும். இது பொதுவான எல்லாருக்குமே உகந்ததான். வச்சு ஒரு தேங்காய், இது நம்ம இந்த தேங்காய் நம்ம வைக்கும் போது என்ன அப்படின்னா மற்ற தேங்காய் தேவை கிடையாது, கிடைச்சா வச்சுக்கலாம். உரிச்ச தேங்காயா இருந்தால் ரொம்ப நல்லது. அதுக்கு ஃபுல்லாக மஞ்சள் தடவிடுங்க. மஞ்சள் தடவி குங்குமம் பொட்டு வச்சு பூ வச்சு அதை அந்த கலசத்தில் அதை நிப்பாட்டணும். நிப்பாட்டி பூஜை செய்யக்கூடிய இடம், சுவாமி வைக்கக்கூடிய இடத்துல கிழக்கு நோக்கி வச்சு ஒரு வாழை இலை, 2 வாழை இலை விரிச்சு பச்சரிசி நிரப்பி அது மேலே தூக்கி வச்சிடணும். ஊதுபத்தி, சாம்பிராணி, வெற்றிலை பாக்கு, உதிரி புஷ்பம், கற்பூரம், இது இருந்தால் போதுமான விஷயம். முடிஞ்ச பிரசாதம் கூட நீங்க செஞ்சுக்கிறலாம். 2 கற்கண்டு, டைமண்ட் கற்கண்டு கிடைச்சா கூட வச்சுக்கலாம். மகாலட்சுமி அஷ்டோத்திரம் 108 நாமங்கள் நீங்க சொல்லணும். தமிழ்ல இருந்தா கூட சொல்லலாம். இல்ல முதல்ல நீங்க பண்ணணும்னு நினைச்சு அப்படின்னா கோவில் அர்ச்சகர், கோவில்ல பூஜை செய்யக்கூடியவங்களை கூட்டிட்டு போய் இந்த விஷயத்தை செய்ய சொல்லுங்க, அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அதன் பிறகு நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறலாம். சிலர்கள்லாம் இன்னும் பார்த்தி அப்படின்னா அந்த கோவில் அர்ச்சகர் அந்த மந்திரம் தெரிஞ்சவங்களே நீங்க வெள்ளிக்கிழமை பண்ணி கொடுத்துருங்க, வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாரமும் தொடர்ச்சியாக பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய சூழலும் நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே நீங்க பண்ணலாம். ஏன்னா பெரிய பெரிய ஆபீஸ் கம்பெனி வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலை இருக்கும் இல்லையா, இவங்க வாட்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த இடம் லட்சுமி ஐஸ்வர்யம் நிறைஞ்சு வலியும், வியாபாரம் பெருகும், வியாபாரம் மூலியமாக செல்வம் சேரும், பிஸியாயிருவிய. சரி, இதை என்ன செய்யலாம்? அடுத்து ஒரு மாசம், ஒரு 4 வாரம் பூஜை பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி என்ன பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையுமே வெளியில் எடுக்கணும், திருப்பி நூல் பிரிக்கணும், திருப்பி அதே போல புதுமையான பொருட்களை அதில் சேர்க்கணும். இந்த பழமையான பொருள் அரிசியை பிரசாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மித்த பொருள்லாம் நம்ம ஒரு துணியில கட்டி கூட பீரோவில் கூட வச்சுக்கலாம். அதிகமாக சேருது அப்படின்னா கூட நீங்க கடல் இந்த மாதிரி நீரில் போடணும், கால் மிதிபட இடத்துல கூட போடலாம். ஏன்னா சமைக்கக்கூடாது, திருப்பி அதை சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது அந்த கிராம்பு இதெல்லாம். இது போல நம்ம செஞ்சு வரும்போது நமக்கு நிரந்தரமான லட்சுமியுடைய ஐஸ்வர்யம் கிட்டும். என்கிட்ட வந்தவருக்கு நான் ஏற்கனவே இது நான் சொல்லியிருக்கேன், என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நான் இதை சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் கோவிலுக்கு நான் இருக்கக்கூடிய கோவிலுக்கு வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் இந்த கேட்டு நான் சொல்லி இப்போ நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு ஐஸ்வர்யம் இருக்கு அப்படிங்கிற நம்ம இதை சொல்றாங்க இல்லையா. கண்டிப்பா நீங்க ஒரு முறை செஞ்சு பாருங்க. இது போல இருக்கோம்னா செஞ்சு பாருங்க. என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம், இது பார்க்கறதுக்கு என்ன எவ்வளவு செலவாக போகுது. கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். பலன் கிடைக்கும் போது நீங்க 4 பேருக்கு சொல்ற அளவுக்கு இருக்கும். பணம் நம்ம செய்யற வியாபாரம் தொழில் நல்ல வருமானம் வரும். வர்ற வருமானம் அது உங்களுக்கு ஒரு மனசுக்கு நிறைவான ஒரு ஆற்றலை கொடுக்கணும். பணம் வருது என்கிட்ட ஒரு பக்கம் விரயமாகுது சொல்றேன், வருதுங்க, ஆனா வந்த வழியும் தெரியல போன வழியும் தெரியலன்னா சொல்றோம் இல்லையா. அப்படியெல்லாம் இருக்காது. நீங்க ஒரு நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணுவீர்கள். உங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு பொருள் வாங்கணும், நகை வாங்கணும், ஏதேனும் ஒரு விஷயத்திற்காக பொருள் சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வீடியோக்கள் உங்களை சேரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். நன்றி, வணக்கம்.